வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டிப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எக்ஸசைஸ் தான். அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஃப்ரம் த மேட்ரிக்ஸ். ஹவு டு கெட் தி ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஃப்ரம் த மேட்ரிக்ஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இன் த மேட்ரிக்ஸ், அப்புறம் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இன் தி மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பொசிஷன் தான் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து மேட்ரிக்ஸ் நேமு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் நேமு, ரோ வெக்டார் அந்த வேல்யூ, அடுத்து காலம் வெக்டார் வேல்யூ, அது மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம வேணும் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாங்கிற ஒரு வேரியபிளில் வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம் 9 வரைக்கும். ஸோ இதில் வந்து ஏங்கிறதுல வந்து வேரியபிளில் மேட்ரிக்ஸ் டேட்டாவை இங்கே கொடுத்துருக்கோம், வெக்டார் டேட்டாவை. ரோ வந்து 3 கொடுத்துருக்கோம், காலம் 3 கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பர்டிகுலர் ரோவை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் ரோஸ் 1 and 3. இப்போ 1C 1,3 மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெக்டாரில் C 1,3, காலம் வைஸா 1,3, ரோ வைஸா 1,3 நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி செலக்ட் ரோஸ் 1,2, அதாவது 1 and 2 அண்டு காலம் 1 and 2. இதில் வந்து 1 and 3 பண்ண சொல்லியிருக்கோம், அடுத்துல 1 and 2 பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்துல வந்து 2 and 1, அதே மாதிரி 2 and 2, காலம் வைஸில் வந்து 2 and 2. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இது வந்து அப்படியே நம்ம வந்து வெக்டாரில் கொடுத்துட வேண்டியதான். சி வெக்டாரில் வந்து எந்த காலம் எந்த ரோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ், மெஷின் லேர்னிங் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் காலம், பர்டிகுலர் ரோ, பர்டிகுலர் இது மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேட்ரிசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் ரோ 1 and 3 வந்திருக்கு, காலம் 1 and 3 வந்திருக்கு, அதே மாதிரி 1 and 2, காலம் 1 and 2 வந்திருக்கு, இதே மாதிரி 2 and 1, 2, 2 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஷின் லேர்னிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லாஜிக்கல் வெக்டார் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேட்ரிக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு. ட்ரூனா ஆக்சஸ், ஃபால்ஸ்னா ஆக்சஸ் இல்லை, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த வெக்டாரோட டேட்டாங்கிற வேரியபிள் இங்கே கொடுத்துருக்கோம், ரோ வந்து 3 கொடுத்துருக்கோம், காலம் 3 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், 9 வேரியபிள் வந்து வெக்டாரில் கிரியேட் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி எனக்கு வந்து எதெல்லாம் ட்ரூன்னு கொடுத்துருக்கணும் அது மட்டும் ஆக்சஸ் ஆகணும், ஃபால்ஸும் கொடுத்தது ஆக்சஸ் ஆகக்கூடாது. ஸோ நான் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ட்ரூ அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 1 3 5 7 9 வரணும். எனக்கு பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 1 3 5 7 9 வருதா? ஸோ ட்ரூங்கிற வேல்யூ மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், ஃபால்ஸ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லாஜிக்கல்ல. ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பார்ப்போம். ஸோ
இதுல வந்து எம்ங்கிற ஒரு வேரியபிள்ல மேட்ரிக்ஸ் வெக்டார்ல நம்ம சொல்லியிருக்கோம் 11 20ங்கிற வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரோ வந்து 3 கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், அதாவது சாம்பிள் மேட்ரிக்ஸ். அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். அடுத்து வந்து மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுல வந்து மேக்ஸ் ஈக்குவல் டு விச் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். எம் ஈக்குவல் டு எம்ங்கிறது இந்த நம்ம அசைன் பண்ணிருக்க மேட்ரிக்ஸ், அதாவது சி வெக்டர் அசைன் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த வேரியபிள் எம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் எம் அரே டாட் ஐஎன்டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் பேஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ எம் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணும். எது வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா அதுல எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல எது வந்து மேக்ஸிமம் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுல வந்து நம்ம விச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு கெட் த இண்டெக்ஸ் ஆர் பொசிஷன் ஆஃப் த வேல்யூ விச் சாட்டிஸ்ஃபை த கிவன் கண்டிஷன். ஸோ இந்த விச்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எம்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது. அதுதான் வந்து நம்மளுக்கு விச்சோட ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதை ரன் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கு, 99 கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு 99 இருக்கு. அடுத்த வேல்யூ வந்து 81. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரோ 3ல செகண்ட் காலம் சொல்லுது. ஸோ ரோ 3ல செகண்ட் காலம் 99 அப்படிங்கிற ரோ வைஸாவும் நம்மளுக்கு சொல்லிடுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மேக்ஸிமம் வேல்யூ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுல வந்து வெக்டார்ல வந்து நம்பர்ஸ் நம்மளா கொடுத்துருந்தோம். இதுல வந்து நம்ம கோலன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ கோலன் ஆப்ரேட்டர் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, 1:16 வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சி வெக்டார்ல கிரியேட் ஆயிடும். காலம் வந்து 2 கொடுத்துருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்கோம், மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னா 16. ஓகேவா? இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா 8th ரோல செகண்ட் காலம்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. 8th ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிளானது தான். ஸோ அடுத்தது நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். மினிமம் வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த மினிமம் எலமெண்ட் பிரசன்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இதுலையும் விச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் தான். இந்த மேக்ஸிமம்க்கு பதிலாக மினிமம் யூஸ் பண்ண போறோம், அவ்வளோதான். அதே சேம் ப்ரொசீஜர் தான் வரும். அதே மாதிரி நம்ம வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம், ரோ யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மினிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதே விச் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எம் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் இருந்ததுன்னா நம்ம அரையை வந்து டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கோம். ட்ரூ, அந்த வேல்யூ வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை ரன் பண்ணி பாருங்க. மினிமம் வேல்யூ என்னது, -9. ஓகேவா? இது கரெக்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலத்தில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலத்தில் நம்மளுக்கு -9 இருக்கு. இதுவே நம்ம வந்து சி வெக்டார்ல என்ன பண்ணலாம், இப்படி கொடுக்காம நம்ம வந்து 0:10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், எது நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ. அப்போ 0 நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 0 வந்து மினிமம் வேல்யூ. அது வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, தேர்ட் ரோல லாஸ்ட் காலம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது
அடுத்து வந்து ஹவு டு செலக்ட் த ரோஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் ரோஸ் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு வந்து பர்டிகுலர் ரோ மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம அனலைசிஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டேட்டா செட்டுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் டேட்டா செட் வச்சுருந்தீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து 3 டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கார் மாடல், கார் டைப்பு, கார் கலர். ஸோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இயர் என்னன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டேட்டா செட்டு. இதில் வந்து நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா கார் மாடல், கார் டைப் எல்லாமே வந்து பைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதில் வந்து எனக்கு தேவையானது வந்து கார் கலர் ஈக்குவல் டு ரெட்டாக வேணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் மேட் கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெட்டு மட்டும் வரணும். ஓகேவா? ரெட்டு மட்டும் வந்துச்சா? மாருதி, டாடா, ஃபோர்ட், டொயோட்டா, டீசல், பெட்ரோல், என்ன கார் டைப்பு, கார் கலர் ரெட்டு, மாடல் வந்து 2001, 13, 12, 21. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நம்மளுக்கு வேணும். அது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்போஸ் பண்றது, மல்டிப்ளை a matrix by its transpose while ignoring the missing value. ஸோ நம்ம வந்து லீனியர் ரிகர்சன் அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம சம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிரான்ஸ்போஸ்க்கு வந்து டி மேட் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வெக்டாரில் நம்ம வந்து 2 வேல்யூ நம்ம வந்து கொடுக்காம என்ஏன்னு கொடுத்துருக்கோம். காலம் வந்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ரீப்ளேசிங் எ மேட்ரிக்ஸ். ஓகே, இது ரீப்ளேஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா என்ஏ வந்து 0வா ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரிஜினல் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து டி மேட், அதுதான் வந்து இதோட சின்டாக்ஸு. ஸோ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம என்ஏன்னு கொடுத்துருக்கிறது 0, 0, 1 மாறி இருக்கா. ஸோ நம்மளுக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, டிரான்ஸ்போஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து 1, 3 இது வந்து என்ன ஆகுது, காலம் வைஸாக இருந்தது ரோ வைஸாக மாறுது. அதான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அப்போ 0, 0, 2, 4. இது வந்து ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இதே வந்து நம்ம ப்ராடக்ட் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் ஸ்டார் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ப்ராடுங்கிறது இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேட்டு இதுதான் வந்து அந்த சின்டாக்ஸு. பர்சன்டேஜ் ஸ்டார் பர்சன்டேஜ். ஓகேவா? அதை வந்து நம்ம ப்ராட் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே சேம் மேட்ரிக்ஸ் தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? அதாவது ப்ராட்ல வந்து மேட் பர்சன்டேஜ் ஸ்டார் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட், இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதோட சின்டாக்ஸை ப்ராட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துருக்கோம் ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகிட்டு 1007 வருது. அப்புறம் டிரான்ஸ்போஸ் ஆகுது 1001 1007. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து
ப்ராடக்ட் மேட்ரிக்ஸா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வருது 149. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து வச்சுருந்தேன் அப்படிங்கிறதோ அதை வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளானது தான். இதெல்லாம் வந்து நம்ம சம் டேட்டா அனலைசஸ், டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு இது சின்னது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் காலம், பர்டிகுலர் ரோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக் தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.